நெல்சன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரூமுக்கு முதல்ல போகிறதுன்னு தெரியலையே, அதிலே ஒரு தடுமாற்றம். ஏன்னா ஒரு பக்கம் ரஜினி ரூம் போனால் கமல் ரசிகல் கோவிச்சுப்பாங்க, கமல் ரூம் போனால் ரஜினி ரசிகல் கோவிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டி. 2 பேருமே பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக ஒரு தமிழ் சினிமாவில் இருக்கிற ரசிகர்களை, அதாவது உச்சத்தில் இருக்கிற ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற என்டர்டெய்னர்ஸாக இருக்காங்க. கமல்ஹாசனுடைய பேரை தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, அதுக்கு பிறகு தான் ரஜினி அவர்களுடைய பேரை போட்டிருக்காங்க. ப்ரோமோலையும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவர் கமல் தான் போடுறாரு, கமல் தான் ஃபஸ்ட்டு வராரு அப்படின்ட்டு 2 பேரும் அவங்களுடைய ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்க போகுது. ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டாங்க. ரஜினியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, அது கமலாக இருந்தாலும் சரி, அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரஜினி கிடையாது. ரஜினிக்கு எப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும், எப்போவுமே டாப்பில் இருக்கணும். இந்த ட்ரெய்லரில் யார் ஹீரோன்னு கேட்கும்போது எல்லாரும் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பும் ரஜினி வில்லனாக இருக்கணும், கமல் ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதான் அவங்க வந்து ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் யார் ஹீரோ அப்படின்னும் போது 2 பேரும் யார் ஹீரோன்னு கேட்கும்போது அதை வந்து அப்படியே சஸ்பென்ஸாக வந்து அதை சொல்லாமல் வந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் நிச்சயமாக வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு மோதிக்கிற கேரக்டராக தான் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம் பெரிய தோல்வி. பல பேர் சொன்னாங்க நெல்சன் வேண்டாம், வேறு டேரக்டர் போடலாம். ஆனால் ரஜினி சொன்ன இல்லை, நான் நம்புகிறேன், ஒரு இயக்குனர் சின்ன வயசுக்காரரு இளைஞர், அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து அவர் இந்த படத்துலேருந்து நீக்கினீங்கன்னா அவரோட எதிர்காலமே போயிடும். அதனால் அவர் நிச்சயமாக நல்லா எடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டோட்டல் 2 பேரோட கிராஃபில் இந்த படம் ரஜினி கமல் சேர போகிற படம், அதை இயக்குனது நெல்சன் அப்படிங்கிறது இன்னும் 100 வருஷ சினிமா ஆனாலும் அந்த ரெக்கார்டு அதை அழிக்க முடியாத ஒரு ரெக்கார்டாக இருக்கும். 2 துருவங்கள் இணைகிறாங்க. இது தமிழ் சினிமாவினுடைய முதல் 1000 கோடி வசூலாக இருக்குமா? ஃபில்மிவேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். பலரும், அதாவது தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவே எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய 2 நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்கிற படத்தினுடைய அறிவிப்பை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. பார்த்த எல்லாருமே இதுக்கு தான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் பேசுறதுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நீங்களும் ஒரு ரஜினி கமலுடைய ஃபேன் தான். உங்களுக்கு ரஜினி கமல் ஃபேன்னா, ரஜினி கமல் பீக்காக இருந்த காலகட்டத்தில் நான் ஃபேன். அதாவது வந்து 80s பிகினிங்கு 80s எண்டுலாம் பார்த்தீங்கன்னா தெரிக்கும் 2 பேருடைய படங்கள் தியேட்டரில். அந்த மாதிரி காலகட்டங்களில் நான் 17, 18 அந்த ஏஜில் இருந்து ரஜினி கமலை என்ஜாய் பண்ண ஆடியன்ஸ் நான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்கள் ஜென்ரேஷன் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்ததை நாங்கள் டிவியில் தான் பார்த்துருப்போம். நீங்கள் கண்டிப்பாக அது தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. 47 வருஷம் பிறகு திரும்பவும் அவங்க நீங்கள் தேட்டரில் பார்க்க போகிறீங்க. இந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல? இல்லை, இந்த ப்ரொமோ பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. அதாவது ஒரு ப்ரொமோ ரஜினி கமல் நடிக்க போகிறாங்க அப்படின்னும் போது வேறு கமல் 2 பேருமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான ஆளுமைகளாக இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட படம் அப்படின்னா அது வேறு மாதிரியான ஒரு வைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக ரஜினி இருக்கார். மேக்ஸிமம் என்டர்டெய்னர் ரஜினி. அதே நேரத்தில் கமல்ஹாசனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா மகாநிதி மாதிரி, சிற்பிக்குள் முத்து மாதிரி நிறைய படங்கள், அவ்விஷன் மாதிரி பல படங்கள் வந்து கமல்ஹாசன் வெரைட்டி ஆஃப் மூவிஸ் பண்ணியிருக்காரு. ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் ஸ்டைல் அந்த இதுக்குள்ளே போயிட்டார். ஆரம்பத்தில் ரஜினி நிறைய படங்கள் நடிச்சிருந்தார். 6லேருந்து 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல், அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் ரஜினி வந்து நம்மளை ஆக்ஷனை தான் ரசிக்கிறாங்க, நம்மளுடைய மாஸை தான் ரசிக்கிறாங்கங்கிறது கரெக்டாக அந்த பல்ஸ் இருக்குல்ல, ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சுட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டர்ன் என்ன பேட்டர்னில் படம் நடிப்பார்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எல்லா வெரைட்டிஸ் இருக்கும் கமல் படத்தில். எத்தனை வெரைட்டி இருக்குன்னே தெரியாது. அதே நேரத்தில் ஆக்ஷனும் இருக்கும், அந்த பஞ்சதந்திரம் மாதிரி படமும் இருக்கும், மைக்கேல் மதனா காமராஜன் மாதிரி படமும் இருக்கும், வெரைட்டிஸ் இருக்கும் கமலஹாசன் படத்தில். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக ஒரு தமிழ் சினிமாவில் இருக்கிற ரசிகர்களை, அதாவது உச்சத்தில் இருக்கிற ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற என்டர்டெய்னர்ஸாக இருக்காங்க. 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸ். நீங்கள் கேட்டிங்கல்ல, ஆரம்பத்தில் இந்த 80ஸ்லாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பக்கத்து தேட்டரில் கமல் படம் ஓடும், இந்த பக்கம் ரஜினி படம் ஓடும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2 தேட்டருமே கூட்டம் அப்படியே குமியும், பயங்கரமாக குமியும். ஒரு 3 தேட்டருடைய க்ரௌடு வந்து அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே நிற்பாங்க. அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, திருவிழாக்குள்ளே போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஷோலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அந்த என்டர்டெயின்மெண்ட்டு. இப்போ மறுபடியும் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் 2 பேரும் சேர்றாங்கன்னும் போது அது என்ன மாதிரி படமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஆடியன்ஸ்கிட்ட உருவாக்கி இருந்துச்சு. இந்த ப்ரமோவை பார்த்தா, அதாவது ஒரு மெச்சூர்டான ஒரு 2 ஆர்டிஸ்ட்டு சேர்ந்து நடித்தா எந்த அளவுக்கு அந்த படத்தில் அவங்களுடைய மெச்சூரிட்டியை காமிப்பாங்க அப்படிங்கிறது இந்த ப்ரமோலையும் நல்லா தெரியுது. அதாவது இப்போ நெல்சன் வந்து பார்த்திங்கன்னா
எந்த ரூமுக்கு முதல்ல போகிறதுன்னு தெரியலையே, அதுலேயே ஒரு தடுமாற்றம். ஏன்னா ஒரு பக்கம் ரஜினி ரூம் போனால் கமல் ரசிகல் கோவிச்சுப்பாங்க, கமல் ரூம் போனால் ரஜினி ரசிகல் கோவிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டி அது இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ரஜினி கமலுடைய போட்டிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யோசிச்சு வந்து கமல் ரூம்குள்ளே போகிறாரு. கமல் ஒரு ஒரு கோட்டை எடுக்க போகிறாரு. சார் ரஜினி சார் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே பதிலே சொல்லாமல் அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற கோட்டை எடுக்கிறாரு. அதே மாதிரி ரஜினி பார்த்தீங்கன்னா அவர் ரூம்குள்ளே நெல்சன் போனப்போ பிளாக் ஷூ ஒன்று எடுக்க போகிறாரு. கமல் சாருக்கு இதான் சார் லைக் பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே வேறு ஷூ எடுக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் வந்து விட்டு கொடுத்து, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நடிக்க போகிறாங்க. போட்டி அது படம்னு வரும்போது, ஸ்க்ரீன் வரும்போது அந்த அந்த ஸ்க்ரீனில் வந்து 2 பேரும் அவங்களுடைய ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்க போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டாங்க. ரஜினியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, அது கமலாக இருந்தாலும் சரி, அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரஜினி கிடையாது. ரஜினிக்கு எப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும், எப்போவுமே டாப்பில் இருக்கணும். அதே மாதிரி கமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரியான ஒரு வெரைட்டி, அது எப்போவுமே கொடுக்கணும். அந்த வெரைட்டி வந்து நம்ம எப்போவுமே விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர். ஸோ படத்தில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இணைஞ்சு நடிக்கும்போது ஏகப்பட்ட ஈகோ கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசினாங்க. ஆனால் இந்த ப்ரொமோவை பார்த்தா அந்த மாதிரி எந்த ஈகோ கிளாஷும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் எப்படின்னா 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய புரிதலோடு அந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. ஆனால் அந்த படம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது அதிரி புதியாக இருக்க போது வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்கும். இந்த தமிழ் சினிமாவில் இது ஒரு ரெக்கார்ட். அப்படி இந்த படம் இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக இருக்க போது. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த படத்தோட ரஜினி வந்து சினிமாவிலேருந்து ஒதுங்க போகிறாரு, இதுதான் கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சும் நிலவுது. ஓகே ஓகே. ஆக்சுவலாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அவங்க 2 நல்ல நண்பர்கள் தான். ஆனால் வழக்கம் போல் இந்த ஃபேன்ஸ் ஃபைட் அப்படிங்கிறது இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கமல்ஹாசனுடைய பேரை தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, அதுக்கு பிறகு தான் ரஜினி அவர்களோட பேரை போட்டிருக்காங்க. ப்ரோமோலையும் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அவர் கமல் தான் போடுறாரு, கமல் தான் ஃபஸ்ட்டு வராரு அப்படின்ட்டு. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எப்படின்னா, அது கமலஹாசன் கேஹெச் அப்படிங்கிறது அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கே தான் வந்து முன்னாடி வருது, ரஜினி ஆர்கே அப்படிங்கிறது பின்னாடி, ரஜினி ஆருங்கிறது பின்னாடி தான் வருது. அந்த அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை, அதாவது இந்த பிரச்சனை ரஜினி கமலுக்குள்ளே இல்லை, ஆனால் இந்த பிரச்சனை வந்து ரசிகர்களுக்குள்ளே வருங்கிறதுனால தான் அல்ஃபபெட்டிக் ஆர்டரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும், ரஜினியுடைய பெருந்தன்மையும் பார்க்கணும். அதாவது கமலஹாசன் வந்து சீனியரு, அதனால் கமலஹாசன் ரஜினி வர்றதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு வந்தவர். அதனால் கமலஹாசன் பேர் முன்னாடி வரதை ரஜினி அனுமதிக்கிறார். இன்னொரு பக்கம் நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட பேர் வந்தாலும் ஒரே ஸ்க்ரீனில் வருது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரே ஸ்க்ரீனில் வருது. கடைசியாக முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உலகநாயகன் கமலஹாசன், அங்கே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சிங்கிள் ஸ்க்ரீனில் வருது. அதான் அந்த போட்டி மனப்பான்மை இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்குறை இருந்துடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவில் எந்த இடத்துலையுமே கிளாஷ் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால சிங்கிள் ஸ்பேஸில் 2 பேர் பேரும் வருது. சிங்கிள் ஸ்பேஸில் 2 பேர் பேர் வரும்போதே அது வேறு மாதிரி இருக்குது. 2 பேரும் வந்து சிங்கிள் ஸ்க்ரீனில் வந்து ஒன்றா நின்னாங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கதை இப்போ வந்து காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த ரெட்ரோ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அது இறங்கி வர்றது, அது அவங்க 2 பேருடைய வாக்கு லுக்கு, அதான் சொல்கிறேன்ல, தமிழ் சினிமாவோட ஐகானிக் ஆர்டிஸ்ட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு சொல்லிலாம் தர வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி விரல் நுனியில் 2 பேருக்குமே ஸ்டைல் வரும், விரல் நுனியில் 2 பேருக்குமே ஆக்ஷன் வரும், பெர்ஃபார்மன்ஸ் வரும், லுக்கு வரும், ரியாக்ஷன்ஸ் வரும். அது 2 பேருமே வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் கமல் வெளியில் என்ட்ரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வேறு மாதிரி இருக்கார், என்னடா இப்படி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ரஜினி வந்து என்ட்ரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் தில்லுமுள்ளுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெற்றிக்கண் ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படத்தில் இருக்கிற ரஜினி மாதிரி அந்த ஒரு சாயல், ஒரு வின்டேஜ் ரஜினி, வின்டேஜ் கமல். ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா சார், இது 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு ப்ரொமோன்னு மட்டும் நம்ம கடந்துட முடியாது. 2 பேரும் வந்து வயசு என்ன, ரஜினியோட வயசு 75, கமலோட வயசு 70+. ஸோ இவ்வளோ வயசான 2 பேரும் இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காங்க, கொண்டாடக்கூடிய நாயர்களாக இருக்கிறாங்க. ரசிகர்கள் வந்து எப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் 2 பேருக்கு குறையவே இல்லை. அந்த ஒரு மாஸ், அந்த ஒரு கிரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை 2 பேருமே வந்து தக்க வச்சுட்ருக்காங்க. அது காரணம் என்ன தெரியுமா, 2 பேருமே சினிமாவை ரொம்ப 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 நேசிச்சாங்க, ரொம்ப நேசிக்கிறாங்க, இன்னமும் நேசிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ரஜினி கமல் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த சினிமா மேலே இருக்கிற அன்பு தான் வந்து இப்படி ஒரு படத்தை வந்து மறுபடியும் கொண்டு வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ப்ரொமோ காட்டும் போது 2 பேரும் ஒன்றா வராங்க, ஒன்றா காரில் ஏறுறாங்க, அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஆனால் கதைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களுக்கு முன்னாடி 1978 16 வயது நிலையில் வந்து கமல் ஹீரோவாக நடிச்சிருந்தார், ரஜினி வந்து வில்லனாக நடிச்சிருந்தார். அந்த காலகட்டங்களில்
ரஜினி வில்லனாவே நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரஜினி பில்லா ரங்கா போக்கிரி ராஜாலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, குப்பத்து ராஜா, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனிக் ஒரு ஆக்ஷன் தான் இருக்கும். பில்லா ரங்கா குப்பத்து ராஜாலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காளி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டெரர் ஒரு ஆக்ஷன் இருக்கும். அந்த வில்லன் ஃபார்முலேருந்து ரஜினி வெளியிலே வந்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் ராஜா சின்ன ரோஜா, ராஜா தி ராஜா அப்படின்னு படங்களை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்குனார் ரஜினி வந்து. அந்த மாதிரி வந்து ரஜினி நடிச்சிட்டு இருந்த ஒரு ஒரு பர்சனாலிட்டி. இப்போ கமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வேற மாதிரியான ஆள். அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார். கமல் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார். கமல் வில்லனாக நடித்ததே கம்மியாக இருக்கும். சில படங்கள் வந்து அது ஒரு மாதிரி பேட்டர்னில் நடிச்சிருப்பார். ஆனால் வில்லன்னு சொல்ல முடியாது கமல். கொஞ்சம் படங்கள் தான் அது ஒரு 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 போர்ஷன் வந்து நடிச்சிருப்பார். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வந்து 16 வயதினிலே ரஜினி வில்லன், கமல் ஹீரோ. மறுபடியும் வந்து ரஜினியை வில்லனாக பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ரஜினி வில்லனா வந்தால் எப்படி இருக்கும்? ரஜினி வந்து இந்த ட்ரெய்லரில் யார் ஹீரோன்னு கேட்கும்போது எல்லாரும் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பும் ரஜினி வில்லனாக இருக்கணும், கமல் ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதான் அவங்க வந்து ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் யார் ஹீரோ அப்படின்னும் போது 2 பேரும் யார் ஹீரோன்னு கேட்கும்போது அதை வந்து அப்படியே சஸ்பென்ஸாக வந்து அதை சொல்லாமல் வந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் நிச்சயமாக வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிற கேரக்டராக தான் இருக்கும். அதாவது ரஜினியும் பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையான வாள், அவர் கையிலுமே ஒரு பெரிய வாள் இருக்குது. கமலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையான ஆயுதம். 2 பேரும் மோதுனா தான் அந்த படமே வந்து த்ரில்லாக இருக்கும், அந்த படமே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். 2 பேரும் நண்பர்களாக இருக்காங்க, 2 பேரும் ஒன்றா கஷ்டப்படுறாங்க, 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றாங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பெப் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. 2 பேரையும் வேறு துருவங்கள் 2 பேரையும் அடித்து மோத விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த பேசுகிற வசனங்களாகட்டும், அவங்க நடிக்கிற அந்த ஆக்ஷன் காட்சிகளாகட்டும் எதுவுமே சரி, அது அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். அது பல வருடங்கள் ஆச்சு ரஜினி வில்லன் நான் நடித்து. அப்படி ரஜினி வில்லன் கமல் ஹீரோ அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும். அப்படி கமல் வில்லன் ரஜினி ஹீரோ அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும். 2 பேருமே ஆனால் போட்டி போட்டு நடிக்கிற கேரக்டராக தான் இந்த படத்தில் இருக்கும். சேர்ந்து நண்பர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் வந்து மங்காத்தா படம் மாதிரி சண்டை போட்டுட்டு கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்குன்றாங்க. இன்னும் சில பேர் இது நெல்சன் ஸ்டைலில் ஒரு டார்க் காமெடியாக வச்சு பண்ணுறாங்க. 2 பேருமே காமெடி நல்லா வரும், ஸோ அப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. நெல்சனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நெல்சனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. பாரதி ராஜா, பாலச்சந்தர் அவங்களுக்கு பிறகு இல்லை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சார். ஆரம்பத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்தாலே இனிக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளமை ஊஞ்சல் அடிக்கிறது, பல படங்களில் ரஜினி கமல் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்போ அது அவங்க 2 பேருமே வளர்ந்து வந்த காலகட்டங்கள். அது வந்து அந்த காலகட்டங்கள் வேறு, இன்றைக்கி 50 வருஷம் கழித்து இந்த காலகட்டம் வேறு. இந்த காலகட்டத்தில் ரஜினிக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங்கு, பெரிய பிஸ்னஸ்ஸு, மாஸ் இருக்குது. அதே மாதிரி கமலுக்கும் அதே ஈக்குவலான ஓப்பனிங், மாஸ் எல்லாமே இருக்குது, ரசிகல் கூட்டம் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற ஒரு படம், அதாவது பல வருடங்கள் கழிச்சு, கிட்டத்தட்ட 47 வருஷமும் சொல்கிறாங்க. அத்தனை வருஷம் கழிச்சு இந்த 2 பேரும் சேர்றாங்கன்னும் போது அந்த படத்தை இயக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா நெல்சனுக்கு. உண்மையாலுமே நெல்சன் வந்து எப்படின்னு என்ன சொல்கிறது, நெல்சன் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோலமாக கோகிலான்னு ஒரு படம் எடுத்தார், அப்புறம் விஜய் வச்சு படம் எடுத்தார், அப்புறம் ரஜினி வச்சு படம் எடுத்தார். இன்றைக்கி நெல்சனோட கிராஃப் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. நெல்சனோட கிராஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் படம் பெரிய தோல்வி, ஆனால் ரஜினி நம்பினார். அந்த நேரத்தில் கமிட் ஆகிருந்தாங்க. பல பேர் சொன்னாங்க நெல்சன் வேண்டாம், வேறு டேரக்டர் போடலாம். ஆனால் ரஜினி சொன்னால் இல்லை, நான் நம்புகிறேன், ஒரு இயக்குனர், சின்ன வயசுக்காரர், இளைஞர், அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து அவர் இந்த படத்துலேருந்து நீக்கினீங்கன்னா அவரோட எதிர்காலமே போயிடும். அதனால் அவர் நிச்சயமாக நல்லா எடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நெல்சனோடய நான் பயணிக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கையோடு ரஜினி வந்து ஜெயிலர் கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை நெல்சன் வந்து அடித்து தூக்கி சக்ஸஸ் பண்ணி காமிச்சார். அந்த வெற்றி, அந்த ஜெயிலனுடைய வெற்றி, அது ஜெயிலர் 2 வரைக்கும் கொண்டு போயிருக்கு. ஜெயிலர் 2ல் வந்து ஷாருக் கான் நடிக்க போகிறாரான்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஷாருக் கான் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 1 நாள் 2 நாள் இல்லை, 15 நாள் வந்து ஷாருக் கான் நடிக்க போகிறாரு. இது ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவாக இருக்க போகுது அந்த படத்தில். அந்த படத்தில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மோகன் லால்லேருந்து சிவராஜ்குமார்லேருந்து பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது. இந்த ஜூலையில் ரிலீஸ் ஆக போகிற அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். இது ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும் சார். ஒரு படம் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, ரஜினி கமல் நடிக்கிற ப்ராஜெக்ட்டு, அதை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி, அந்த கதையை வந்து கரெக்டாக சொல்லக்கூடிய விதம், அது வந்து 2 பேரும் வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த படத்தை கொடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு நாலேஜ் வேணும். அந்த ஒரு திறமை, அதாவது உங்களுக்கு ஃபீல்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அது வந்து 2 ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும், ஒரு பக்குவம் வேணும். அது வந்து நெல்சனுக்கு இருக்குன்னு ரஜினி நினைக்கிறார். இது வரைக்கும் கமல் நெல்சனோடு சேர்ந்து பயணிக்கல, ஆனால் ரஜினி வந்து சொல்கிறார் நெல்சன் வச்சு பண்ணலாம், நெல்சன் பண்ணுவார் அப்படின்னு அந்த நம்பிக்கை. ரஜினி கமலும் சொல்கிறார் ஓகே உங்களுக்கு ஓகேனா நான் பண்ணுறேன். அதான் எப்படின்னா இதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிதல் 2 பேருக்கும் இருக்குது. அந்த மாதிரி இந்த வாய்ப்பு நெல்சனுக்கு இந்த கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு
இத்தனை படங்கள் தமிழ் சினிமாவில் ரஜினி எத்தனையோ படங்கள் நடிச்சார், 173 74 போயிட்டுருக்கு. கமலஹாசனுடைய கிராஃப் அதுவும் பெரிய கிராஃப். அந்த அந்த டோட்டல் 2 பேரோட கிராஃபில் இந்த படம் ரஜினி கமல் சேர போகிற படம், அதை இயக்குனது நெல்சன் அப்படிங்கிறது இன்னும் 100 வருஷ சினிமா ஆனாலும் அந்த ரெக்கார்டு அதை அழிக்க முடியாத ஒரு ரெக்கார்டாக இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நெல்சனுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச நெல்சன் வந்து நிச்சயமாக சரியாக பயன்படுத்துவார்னு நினைக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி, 2 துருவங்கள் இணைகிறாங்க, இது தமிழ் சினிமாவினுடைய முதல் 1000 கோடி வசூலாக இருக்குமா? நிச்சயமாக சார். இந்த படத்தினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே வந்து இப்போ 700 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ரஜினிக்கு இந்த படத்தில் வந்து 225 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரஜினிக்கு 225 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா சேம் ரெமுனரேஷன் வந்து கமலுக்கு கொடுக்கணும், 225 கோடி ரூபா. ஒரு பைசா கூட குறைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது 450 கோடி ரூபா இந்த 2 ஜாம்பவான்களுக்கு ரெமுனரேஷனாகவே, அது சம்பளமாகவே போயிருந்தும் போது அதுக்கு மேலே ஒரு 250 கோடி ரூபா அந்த ப்ராஜெக்டில் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ரெட் ஜெயிண்ட்டு. அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 700 கோடி ரூபாவில் தயாரிக்கப்பட போகிற முதல் சினிமா வந்து இந்த படமாக தான் இருக்கும். இது வரைக்கும் 700 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. 450 350 400 அந்த ஒரு ரேஞ்சில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ரெக்கார்டு, அப்படி 700 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து 700 கோடியையும் தாண்டி ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. மேபி வந்து ஒரு 850 கோடி ரூபா இல்லைன்னா ஒரு 800 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணால் அதை வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 850 கோடி ரூபா வாங்குறாங்க. அதாவது வேர்ல்டு வைட் இருக்க தமிழ்நாடு ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், சேட்டலைட் ஓடிடி எல்லாம் வாங்குறாங்க. அப்படின்னும் போது அதையும் தாண்டின ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பாங்கல்ல, அதையும் தாண்ட ஒரு லாபத்தை வாங்குற விநியோகஸ்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வாங்குறதே 850 கோடினும் போது அதை தாண்டி ஒரு 150 கோடி கலெக்ட் பண்ணாதான். அப்போ 150 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா சிம்பிள் கேல்குலேஷன், இது வந்து தமிழ் சினிமாவின் 1000 கோடி அடிக்க போகிற முதல் படமாக இருக்கும். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ எல்லாருமே ஆர்வமாக காத்துட்ருக்கோம் அடுத்தடுத்த அப்டேட்காக. ஸோ உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.